ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை. அதுல சில கதாபாத்திரங்கள் சில கதையை காட்சியா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேரக்டர் மூலமா அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும். அது சில டைரக்ஷன் உத்தியில அது ஒரு விதமான உத்தி. அதுதான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம். பெரும்பாலும் காவல்துறை அப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க அல்லது டிஎஸ்பி எஸ்பி அது மாதிரி பார்ப்பாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் நிறைய பிளே பண்ணோம். அதிகாரிகளுக்கும் விசுவாசமா இருக்கணும், லோக்கல் இருக்கவங்களோடையும் ஒத்து போகணும், உளவும் பார்க்கணும், உளவும் சொல்லக்கூடாது, ரகசியமா இருக்கணும், ரகசியத்தையும் சொல்லணும். இப்படி எல்லாத்தையுமே கட்டிக்காகிற ஒரு என்ன செய்யறதுனே தெரியாம புலம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற பலர் ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு கதாபாத்திரம் தான் என்னோட சினிமா போலீஸ். அது இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். இந்த படத்துல என்ன கௌதமன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமா தங்கற்பு சண்டை ஒர்க் பண்றதுல இருந்து அப்பப்போ எப்பயாவது பாத்துக்கிறோம், பேசுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு அங்க போராட்டம் இங்க போராட்டம் இங்க போராட்டம், எங்க போனாலும் போராடிட்டே. இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது 2010 ஏதோ பாப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டல்ல ஃபங்க்ஷன்ல பார்த்தோம். அப்ப நான் ஒரு நண்பனா கேட்டேன், உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா? உன்னால என்ன ஐடியால நீ அரசியலுக்கு போற? அப்ப சீமான் வரப்போறாரு, அது வேற விஷயம், அதோட கம்பேர் பண்ணலாம். நான் கௌதமன் கேட்டேன், இது சரியா? நம்ம சினிமாக்காரன்னா இதுக்குள்ள எல்லா உணர்வோடையும் பேசுறதும் ஒரு திரைப்படத்தோட சம்பந்தப்படுறதும் அதன் மூலமா மக்கள்கிட்ட அறிமுகமாகிறதுங்கிறது வேற. ஆனா அரசியல் கட்சியா போகும்போது, அரசியல் கட்சி தலைவரா போகும்போது, அது வேற ஒரு அமைப்புல தலைவருக்கு கீழே வேலை செய்யறது வேற. நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்குறது ஒண்ணு. இது எப்படி உன்னால கட்டமைக்க முடியுது? அப்படின்னா இல்ல ஒரு முயற்சி பண்றேன் அப்படின்னு. இன்னமும் ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அவர் பொல்யூட் ஆகல அப்படிங்கறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா, ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னாருன்னு அவர் கையெல்லாம் அப்படி புல்லரிக்கும். அந்த எமோஷன்ல இருந்து இன்னமும் அவர் முடுபடல. பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சு ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும்போது இந்த படத்துல திரும்பவும் பொங்கி 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 அப்பா பொங்காத, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்ப ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும், சார் ரொம்ப மெச்சூர்டா பேசுனீங்க சார், ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச், ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தது. ஒரு 1000 பேர் ஃபண்ட் பண்றீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்துல தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் சார், வி சேர் சார் எல்லாம் இந்த சினிமாவில் பழம் பெறும் தயாரிப்பாளர்கள் பணம் காசு எப்படி பிறட்டுறதுன்றது சாதாரண இல்ல. ஒரு ஷூட்டிங் முடிச்சு அந்த படமோட ஆடியோ ரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் தியேட்டருக்கு போறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால். அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஊடகங்கள்ல தியேட்டர் ரிலீஸ் ஆகி வெளியில வர்றதுக்கு முன்னாடியே படங்கள்ல இந்த படம் அது அப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாத்துறாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம். அதுல ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதமனுக்கு என்னோட நன்றி. கௌதமனுடைய புதல்வர் எங்க இருக்காரு? ஐயா, நான் மாயாண்டி குடும்பத்தோடு 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் நடிச்சேன். அதுல எங்க அக்கா மையன் ஒருத்தன் படிக்க போவான். அவனை ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டயலாக் எடுத்தாரு, டேய் ஜாக்கிரதையாருடா, ஊருக்குள்ள எல்லாரும் இழுத்து விட்டு போயிருவாங்க, ஒழுங்கா போய் படி அப்படின்னு. அதைத்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புறேன். சமீபத்தில் உன்னை பத்தி ஒரு செய்தி வந்தது, எதையா இழுத்து விட்டு போயிருவாங்க, உன்னுடைய இலக்கு எதுவோ அதுல நீ ஜாக்கிரதையா இருந்து அச்சீவ் பண்ணணும்ன்றது படத்துல நல்லா நடிச்சிருக்க. தனுஷ் படத்துல இட்லி கடலையும் நல்ல கேரக்டர் பண்ணா, ரொம்ப நடிச்சோம். சோ நல்ல நடிகனாய் நீ வரணும். மற்ற ஏரியாலாம் இப்ப வேண்டாம், உனக்கு சொல்ல வேண்டியது என்ற கடமை. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.